ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி என்டிபிசியில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டாப் கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டிபிசிக்கான லாஸ்ட் 30 டேஸ் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். எஸ்டர்டே முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு டிசம்பர் மந்தோட டாப் கரண்ட் அஃபேர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்டிபிசி படிக்கிறீங்க அப்படின்னா கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோ கரண்ட் அஃபேர் என்னால் ஞாபகம் வச்சுக்கிட முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேராவது நல்லா படிங்க. ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சிருங்க. அந்த கரண்ட் அஃபேரை எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுலயே கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபீஸ் 799, லைஃப் டைம் வேலிடிட்டி. ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், இந்த 2 கோர்ஸுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 ரூபாய் நீங்க பே பண்ண வேண்டாம், 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓவராலா 3 கூப்பன் கோட்ஸ் அவைலபிளா இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இந்த ஆஃபர் வந்து டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ நீங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீங்க குரூப் டி படிச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு எல்லாமே வேணும், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாமே வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட் மினிட்ல சாப்டர் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் எல்லாமே எடுத்து நான் அனலைஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த ஏசியா பவர் இண்டெக்ஸ்? 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிய குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம முக்கியமான ஒன்லைனர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இப்ப பார்க்க போறது இல்ல. ஓகேவா? ஏன்னா நம்ம டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஒன்லைனர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆசிய குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை பாத்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல இருக்கு. இதை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லோவி இன்ஸ்டிடியூட். இதுல டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, 2வது சீனா, நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துல இருக்கு. இதோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா 40. ஓகே, இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க, டாப்ல எந்த கண்ட்ரி இருக்குன்னு பாருங்க, இந்தியாவோட ஸ்கோர் என்னங்கிறதையும் படிச்சுக்கோங்க. ஹூ டெவலப்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி இண்டிஜீனியஸ் எம்ஆர்ஐ ஸ்கேனர்? இந்தியாவின் முதன்முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட எம்ஆர்ஐ ஸ்கேனரை உருவாக்கிய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓக்சல் கிரிட்ஸ். இது பெங்களூருவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which team won the 25-26 சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபி? 2025-26 சையத் முஸ்டாக் அலி கோப்பையை வென்ற அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட் அணி வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இதுல வெற்றியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ரோஃபில ஜார்க்கண்ட் வந்து வெற்றியாளர். 2வது இடத்துல இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா வந்து ரன்னர். ஓகே, இதுல வந்து பிளேயர் ஆஃப் த சீரீஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா அனுகுல் ராய். ஓகே, சோ தொடர் ஆட்ட நாயகன் யாரு அப்படின்னா அனுகுல் ராய். ப்ளூபேர்ட் பிளாக் 2. ஓகே, சோ இந்த சேட்டலைட் வந்து ரீசெண்டா இஸ்ரோ நம்ம இந்தியா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இது வந்து எந்த ராக்கெட்டை வச்சு லான்ச் பண்ணிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ப்ளூ பேர்ட் பிளாக் 2 செயற்கைக்கோள் எந்த இஸ்ரோ ராக்கெட்டை பயன்படுத்தி ஏவப்பட்டது? இத வந்து பாகுபலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். LVM3 M6 கூடிய ராக்கெட்டை பயன்படுத்தி தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், லான்ச் பண்ணிருக்கோம். இந்த செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணிருக்கோம். Which act is replaced by the Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Bill 2025? ஓகேவா? சோ எந்த இது வந்து விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விக் மிஷன் இதனால வந்து மாற்றப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா MGNREGA. இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். ஓகேவா? சோ இதை தான் நாம எப்படி மாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்சித் பாரத்ங்க கூடிய இதை வந்து சேஞ்ச் பண்றாங்க. கோப்ரா ஜலஷே இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? இதை வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ராம்சர் சைட்டா வந்து அறிவிச்சாங்க. ஓகே, கோப்ரா ஜலஷே எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர். இதை ரீசெண்டா ராம்சர் தலமா வந்து என்ன பண்ணாங்க, அறிவிச்சாங்க. ஓகேவா? ரீசென்ட்லி 2 நியூ வெட்லாண்ட்ஸ் டிக்ளேர்ட் ராம்சர் சைட்ஸ். ஒன்னு வந்து கோப்ரா ஜலஷே, இது எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர்ல இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சிலிசேர் ஏரி. ஓகேவா? சிலிசேர் லேக் இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக், நன்னீர் ஏரி, ராஜஸ்தான்ல ஆல்வார் மாவட்டத்துல இந்த சிலிசேர் லேக் வந்து இருக்கு. உங்களுக்கு டைரக்டா சிலிசேர் ஏரி வந்து எந்த மாநிலத்துல இருக்குங்கிற மாதிரியும் கேட்கலாம்.
அப்படி இல்லைன்னா ரீசெண்டா அறிவிச்ச அந்த 2 ராம்சர் தலங்களோட நேம் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஓகேவா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கோப்ரா சலஷே, இது எங்க இருக்கு? சத்தீஸ்கர்ல இருக்கு. சிலிசேர் லேக்கு, இது எங்க இருக்கு? சிலிசேர் ஏரி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மத்த ராம்சர் தலங்கள் பாத்தீங்க அப்படின்னா கேலடியோ நேஷனல் பார்க் தேசிய பூங்கா, சாம்பார் லேக்கு. ஓகே, கேட்டீங்களா? ராஜாவுக்கு சாம்பார் பிடிக்கும், சாம்பார் கிச்சடி பிடிக்கும், கிச்சடியில சாம்பார் ஊத்தி சாப்பிட பிடிக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி கோடோட வச்சு படிச்சீங்கன்னா மறக்காது. ஓகே, ராஜாவுக்கு கிச்சடியில சாம்பார் ஊத்தி சாப்பிட பிடிக்கும், கேட்டுக்கோங்க. ஓகே, கேலடியோ நேஷனல் பார்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜஸ்தான், சாம்பார் லேக்கு, கிச்சான் ஈரநிலம். ஓகே, அடுத்து மேனார் ஈரநிலம், மேனார் வெட்லேண்ட். இது எல்லாமே ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மற்ற ராம்சர் சைட்ஸ். Which Indian festival has been added to UNESCO's Intangible Cultural Heritage List in December 2025? டிசம்பர் 2025 யுனெஸ்கோவின் கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் எந்த இந்திய திருவிழா சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி. ஓகேவா? சோ தீபாவளியை வந்து யுனெஸ்கோவோட அந்த கலாச்சார திருவிழா பட்டியல்ல வந்து சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Who won the 2025 United Nation Environment Program? UNEP அப்படின்னா United Nation Environment Programனு சொல்லுவோம். இந்த UNEP யோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. UNEP சாம்பியன்ஸ் ஆஃப் த எர்த் அவார்டு 2025 ஆண்டுக்கான UNEP சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் அவார்டை வென்றவர் யாரு? யாரு அப்படின்னா சுப்ரியா சாகு. ஓகே, சோ UNEP சாம்பியன் அவார்டு வின் பண்ணவங்க சுப்ரியா சாகு. ரீசன்ட்லி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஓபன் ஏர் தியேட்டர் ஃபெஸ்டிவல் தனு யாத்ரா, ஓகேவா, ஹெல்ட் இன் விச் ஸ்டேட்? தனு யாத்ரா வந்து எந்த ஸ்டேட்ல நடந்திருக்கு? சமீபத்தில் உலகின் மிகப்பெரிய திறந்தவெளி நாடக விழாவான தனு யாத்திரை எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல அப்படின்னா ஒடிஷா மாநிலத்துல வந்து நடந்திருக்கு. Who received the Prime Minister ராஷ்டிரிய பால் புரஸ்கார் 2025 from President? ஓகேவா, விளையாட்டு பிரிவில் இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து 2025 ஆண்டுக்கான பிரதமர் ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. வைபவ் சூரிய வன்ஷி. ஓகேவா, சோ இவங்க தான் அந்த அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இவங்க வந்து யாரு அப்படின்னா இவங்க வந்து ஒரு கிரிக்கெட்டர். இது வந்து இந்த அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக சேவை, விளையாட்டு இதுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு அவார்டு. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 1 GHz 64-bit டியூவல் கோர் இன்டிஜீனியஸ் மைக்ரோ ப்ராசஸர்? இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 1 GHz 64-bit டியூவல் கோர் உள்நாட்டு நுண் செயலியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த மைக்ரோ ப்ராசஸரோட நேம் என்ன அப்படின்னா துருவ் 64. ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் த விமன் பீஸ் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்? பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீடு 2025 to 26ல இந்தியாவோட தரவரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 131வது இடம். அதுல இந்தியாவோட ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.607. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னா டென்மார்க். சப்கா பீமா சப்கி ரக்ஷா பில் பாஸ்ட் பை லோக்சபா சீக்ஸ் டு ரைஸ் த FDI லிமிட் இன் இன்சூரன்ஸ் செக்டார் டு. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட சப்கா பீமா சப்கி ரக்ஷா மசோதா காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை எவ்வளவு உயர்த்த முயல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 100%. ஓகே, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ் ஹாஸ் பீன் ரீநேம்ட் அஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் ஓகே இந்த நேம வந்து மாத்திருக்காங்க. அது என்னவா சேஞ்ச் பண்ணிருக்காங்க? பிரதமர் அலுவலகம் இவ்வாறு மாற்றப்பட்டுள்ளது. சோ எப்படி மறுபெயரிட்டு இருக்காங்க அப்படின்னா சேவா தீர்த்தா. ஓகேவா, சேவா தீர்த். ஓகேவா, இல்லனா சேவா தீர்த்தம். ஓகே, சேவா தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா சேவா தீர்த்தம், இங்கிலீஷ்ல வந்து சேவா தீர்த். ஓகே, பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ வந்து சேவா தீர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. Where was the world's first IT விஸ்மா ஜீன் தெரபி அட்மினிஸ்டர்டு? உலகின் முதல் IT விஸ்மா மரபணு சிகிச்சை எங்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா அபுதாபில. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியாஸ் ரேங்க் விச் பொசிஷன் குளோபலி இன் ரேர் எர்த் ரிசர்வ்ஸ்? அரிய பூமி இருப்புகளில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ ரேர் எர்த் ரிசர்வ்ஸ்ல இந்தியாவோட பிளேஸ் பாத்தீங்க அப்படின்னா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சீனா. In which script was the Constitution of India published in சந்தாலி லாங்குவேஜ் பை பிரசிடென்ட் திரௌபதி முர்மு? குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த எழுத்தில் சந்தாலி மொழியில் வெளியிடப்பட்டது? சோ என்ன ஸ்கிரிப்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்ட் சிக்கி. ஓகேவா, சோ எந்த மொழியில வெளியிட்டு இருக்காங்க? சந்தாலி மொழியில. விச் ரெகுலேட்டரி பாடி கெட் ஸ்டாச்சுசரி ஸ்டேட்டஸ் அண்டர் த சாந்தி பில் 2025? சாந்தி மசோதா 2025 கீழ் எந்த ஒழுங்குமுறை அமைப்பு சட்டப்பூர்வ அந்தஸ்தை பெறுகிறது? AERB, அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டு. அடுத்த கொஸ்டின்.
Which city hosted the Traditional Medicine Global Summit 2025? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பாரம்பரிய மருத்துவ உலகளாவிய உச்சி மாநாடை நடத்திய நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால டெல்லியில வந்து நடந்திருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் இந்தியன் ஸ்கல்ப்டர், ஓகேவா, சோ சிலை வடிவமைப்பாங்க இல்லையா, அவங்க டிசைன் த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஓகேவா, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த சிலை, அதை வடிவமைத்த சிற்பி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்பி சுடர். ஓகேவா, சோ இவர் தான் அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காரு. ஓகேவா, சோ புகழ்பெற்ற இந்திய சிற்பி ராம்பி சுடர், இவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேலோட அந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காரு. இவர் தன்னோட 100வது வயதுல வந்து இறந்து போயிட்டாரு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Who won the best FIFA Men's Player Award in 2025? 2025ஆம் ஆண்டில் சிறந்த FIFA ஆண்களுக்கான விருதை வென்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ யாரு அப்படின்னா ஆஸ்மானே டெம்ப்லி. ஓகேவா, சோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணுமோ அவரோட நேம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. இவர் வந்து எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸை சேர்ந்த ஒரு ஃபுட்பால் வீரர் தான் ஆஸ்மானே டெம்ப்லி. இவர் தான் FIFA மென்ஸ் பிளேயர் அவார்ட் 2025 வந்து வாங்கியிருக்காரு. சிறந்த FIFA கால்பந்து விருதுகள் 2025ஓட சிறந்த வீரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்மானே டெம்ப்லி. இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். ஓகே, அதே பெண்களுக்கான இதுல வாங்கினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐட்டனா போன்மட்டி. ஓகே, இவங்க வந்து ஸ்பெயினை சேர்ந்த வீராங்கனை. ஓகே, அடுத்த கொஸ்டின். அதே மாதிரி கோல் கீப்பர் யாருங்கிறத பாத்துக்கோங்க. ஓகே, சோ இந்த PDF வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ்ல இருக்கும். சோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சேஃப் ரோட் வாஸ் கிரியேட்டட் ஆன் விச் நேஷனல் ஹைவே? இந்தியாவின் முதல் வனவிலங்கு பாதுகாப்பான சாலை எந்த தேசிய நெடுஞ்சாலையில் உருவாக்கப்பட்டது? சோ NH45. ஓகே, நேஷனல் ஹைவே 45ல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. The theme of பாரதிய பாஷா உற்சவ் 2025 was? பாரதிய பாஷா உற்சவ் 2025ஓட கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. மெனி லாங்குவேஜஸ் ஒன் எமோஷன். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஞான பாரதம் எந்த அமைச்சகத்தின் முதன்மையான முயற்சின்னு கேட்டிருக்காங்க. சோ இது எந்த அமைச்சகத்தோட முயற்சி? ஞான பாரதம் இஸ் ஏ பிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஆஃப் விச் மினிஸ்ட்ரி? சோ எந்த மினிஸ்ட்ரியோடது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகேவா, சோ ஞான பாரதம்ங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட முதன்மையான முயற்சி. ஓகேவா, சோ இது வந்து யூனியன் பட்ஜெட் 25 to 26ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரோட முயற்சி தான் இந்த ஞான பாரதம். விச் கண்ட்ரி ஓன் சுல்தான் அஸ்லான் ஷா கப் 2025 டைட்டில்? 2025ஆம் ஆண்டு சுல்தான் அஸ்லான் ஷா கோப்பை பட்டத்தை வென்ற நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னா பெல்ஜியம் வந்து வின் பண்ணிருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலேசியால நடந்திருக்கு. வின் பண்ணவங்க யாரு அப்படின்னா பெல்ஜியம். ரன்னர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ரன்னர். விச் டேட் ஹேஸ் த UNGA declared as World Meditation Day? எந்த தேதியை யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, ஓகேவா, சோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உலக தியான தினமாக அறிவித்துள்ளது. சோ எந்த நாள் வந்து உலக தியான தினம்? டிசம்பர் 21. ஓகேவா, சோ டிசம்பர் 21. இந்த 2025க்கான தீம் பாத்தீங்க அப்படின்னா உள் அமைதி உலகளாவிய நல்லிணக்கம், இன்னர் பீஸ் குளோபல் ஹார்மோனி. இதுதான் 2025க்கான என்னது தீம். ஓகே, அதே மாதிரி இன்டர்நேஷனல் யோகா டே பாத்தீங்க அப்படின்னா ஜூன் 21. ரெண்டுமே பாருங்க 21 தான் இருக்கும். அந்த மந்த் மட்டும் தான் மாறும். ஓகே, அடுத்த கொஸ்டின். when is world's AIDS day observed every year? ஒவ்வொரு ஆண்டும் உலக எய்ட்ஸ் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? 1 டிசம்பர். ஓகே, 1 டிசம்பர் தான் என்னது எய்ட்ஸ் டே, வேர்ல்ட் எய்ட்ஸ் டே, உலக எய்ட்ஸ் தினம். 2025ஆம் ஆண்டுக்கான தீம் வந்து ஓவர் கம்மிங் டிஸ்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் த எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ். எய்ட்ஸ்னா உங்களுக்கு தெரியும், சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, அக்யூர் இம்யூனோ டெஃபிசியன்சி சிண்ட்ரோம். இது ஏற்படுத்தக்கூடிய வைரஸ், இதை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் வந்து HIV. அதோட நேம் வந்து ஹியூமன் இம்யூனோ டிபிசியன்சி வைரஸ். உலக எய்ட்ஸ் தினம் வந்து டிசம்பர் 1, 2025க்கான கருப்பொருள் இடையூறுகளை சமாளித்தல், எய்ட்ஸ் மறுமொழியை மாற்றுதல். ஓகே, அடுத்த கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் பீகார்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் அட் IIT பாட்னா? பாட்னா IITயில் திறக்கப்பட்ட பீகாரின் முதல் சூப்பர் கம்ப்யூட்டரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பரம் ருத்ரா. ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஸ்டேட் பிகம் எ டைகர் ஸ்டேட் ஆஃப்டர் 33 years as declared by NTCA? NTCA அறிவித்தபடி 33 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த மாநிலம் புலி மாநிலமாக மாறியது? எது அப்படின்னா குஜராத். ஓகே, when was பிரதன் மந்திரி கிராம் சடாக் யோஜனா launched? பிரதன் மந்திரி கிராம் சடாக் யோஜனா எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000ல தொடங்கியிருக்காங்க. ஓகே, பிரதன் மந்திரி கிராம் சடாக் யோஜனா வந்து 2000ல தொடங்கப்பட்டது. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ப்ரப்போஸ்டு நியூ அண்டார்டிக் ரிசர்ச் ஸ்டேஷன் டு பி கம்ப்ளீட்டட் பை 2032? 2032ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட உள்ள இந்தியாவின் புதிய அண்டார்டிக் ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. மைத்ரி 2. ஓகே, சோ இதுதான் இந்த ஆராய்ச்சி நிலையத்தோட நேம். ஓகேவா, சோ மைத்ரி 2.
Which railway station won the National Energy Conservation Award 2025? 2025 ஆண்டுக்கான தேசிய எரிசக்தி பாதுகாப்பு விருதை வென்ற ரயில் நிலையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ மியானா ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, சோ மியானா ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த அவார்டை வந்து வின் பண்ணிருக்காங்க. Who is the author of the book The One Cricket My Life and More? The One Cricket My Life and More என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யாரு அப்படின்னா சேகர் தவான். ஓகே, அடுத்த கொஸ்டின். The One Cricket My Life and More இதோட ஆசிரியர் வந்து சேகர் தவான். சாரைச்சங் festival was recently hosted in which location? சாரைச்சங் விழா சமீபத்தில் எந்த இடத்தில் நடைபெற்றது? சோ இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஜுலில நடந்திருக்கு. ஓகே, சோ மஜுலி அஸ்ஸாம்ல இருக்கு. ஓகே, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மஜுலி தீவுல தான் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடந்திருக்கு. Which institution conducted India's first dedicated clinical trial of an advanced brain stem? இந்தியாவின் முதல் மேம்பட்ட மூளை ஸ்டெண்டின் அர்ப்பணிப்பு மருத்துவ பரிசோதனை நடத்திய நிறுவனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எய்ம்ஸ், டெல்லி. அடுத்த கொஸ்டின். According to World Inequality Report 2026, in India, top 10% of earners capture about what share of national income? உலக சமத்துவமின்மை அறிக்கை 2026 படி இந்தியாவில் முதல் 10% வருவாய் ஈட்டுபவர்கள் தேசிய வருமானத்தில் எவ்வளவு பங்கை பெறுகிறார்கள்? எவ்வளவு பெர்சன்டேஜ்னா 58%. ஓகே, அடுத்த கொஸ்டின். Who unveiled India's first zero emission electric duck project? இந்தியாவின் முதல் பூஜ்ஜிய உமிழ்வு மின்சார இழுவை வண்டி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாரு? யாரு அப்படின்னா சர்பானந்த சோனோவால். ஓகேவா, சோ இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்த கொஸ்டின். Which state became the first in India to fully digitize voters rolls under SIR Special Intensive Revision Program? SIR திட்டத்தின் கீழ் வாக்காளர் பட்டியலை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கிய முதல் இந்திய மாநிலம் எது? சோ எந்த மாநிலம் அப்படின்னா ராஜஸ்தான். ராம்கார் விஷாதாரி டைகர் ரிசர்வ் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ராம்கார் விஷாதாரி புலிகள் சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சோ எந்த மாநிலத்துல இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. What is the name of the spiral galaxy discovered by Indian astronomer? இந்திய வானியலாளர் கண்டுபிடித்த சுழல் விண்மீனின் பெயர் என்ன? அலகண்டா. ஓகேவா, சோ அதோட நேம் வந்து அலகண்டா. What is the current repo rate as fixed by RBI December 2025? Okay, so இது ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். So December 2025 படி RBI repo rate என்ன? ஓகேவா, ரிசர்வ் வங்கி நிர்ணயித்த ரெப்போ விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 5.25%. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which state hosted the first regional AI impact conference 2025? 2025 ஆண்டுக்கான ஏஐ மாநாட்டை நடத்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல நடந்திருக்கு? மேகாலயால நடந்திருக்கு. Which athlete was named Men's World Athlete of the Year 2025? 2025 ஆண்டின் ஆண்கள் உலக தடகள வீரராக எந்த தடகள வீரர் தேர்வு செய்யப்பட்டார்? யாரு அப்படின்னா அர்மன் டுப்ளாண்டிஸ். ஓகேவா, சோ யாரு? அர்மன் டுப்ளாண்டிஸ். ஓகே, அதே மாதிரி பெண்கள். ஓகே, இந்த அர்மன் டுப்ளாண்டிஸ் இவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வீடன். ஓகே, சோ விமன் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா யாரு? சோ சிட்னி மெக்காலின் லெப்ரோன். ஓகே, சோ இவங்க வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின். Which payment system is the world's largest fast payment system according to IMF? IMFனா என்னது? இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்னு சொல்லுவோம். ஓகே, சோ IMF ஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. IMF படி உலகின் மிகப்பெரிய துரித கட்டண முறை எது? அதாவது UPI-னு சொல்லுவோம். ஓகே, சோ எது? UPI. ஓகேவா, சோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் எது? யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். UPI-னா யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். IMF படி எது ரொம்ப ஸ்பீடான அந்த பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா UPI. ஓகே, அடுத்த கொஸ்டின். Which Indian airport became first in India to achieve water positive status? நீர் நேர்மறை நிலையை அடைந்த முதல் இந்திய விமான நிலையம் எது? எது அப்படின்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஓகேவா, சோ இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து எங்க இருக்கு? டெல்லியில இருக்கு. Where is India's first private sector navigation innovation hub located? இந்தியாவின் முதல் தனியார் துறை வழி செலுத்தல் புத்தாக்க மையம் எங்கே அமைந்துள்ளது? எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்துல இருக்கு. ஓகே, when was the Atal Pension Yojana launched? அட்டல் ஓய்வூதிய திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? சோ இது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எப்போ? 2015ல, அப்படிதானே? சோ 2015ல தொடங்கப்பட்டது. அட்டல் பென்ஷன் யோஜனா 2015ல தொடங்கப்பட்டது. Where was the 60th All India Conference of Directors General and Inspector General of Police held? 60வது அகில இந்திய இயக்குனர் ஜெனரல் மற்றும் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னா சத்தீஸ்கர்ல, ராய்ப்பூர் சத்தீஸ்கர்ல நடந்திருக்கு. ஓகேவா, சோ அதோட தீம் வந்து பாத்துக்கோங்க. சோ விக்சித் பாரத் செக்யூரிட்டி. ஓகே, வீர்பால் திவாஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆன் which date every year? வீர்பால் திவாஸ் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த தேதி அப்படின்னா 26 டிசம்பர்.
வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் 77 feet bronze statue of Lord Ram is located is which state? உலகின் மிக உயரமான 75 அடி வெண்கல ராமர் சிலை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா கோவால இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின். இந்தியன் ரயில்வேஸ் பார்ட்னர்ட் வித் விச் ஐஐடி ஃபார் ஏஐ பேஸ்டு மானிட்டரிங் சிஸ்டம் திருஷ்டி? ஏஐ அடிப்படையிலான கண்காணிப்பு அமைப்பை திருஷ்டி. ஓகே, சோ இதை எப்படி இது பண்ண முடியுமோ அந்த லெட்டர்ஸானாலும் படிச்சுக்கோங்க, இல்ல திருஷ்டி அப்படிங்கிற மாதிரினாலும் படிச்சுக்கோங்க. இந்திய ரயில்வே எந்த ஐஐடியுடன் கூட்டு சேர்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஐஐடி கவுஹத்தியோட. விச் ஐஐடி லான்ச்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டீப் டெக் வென்ச்சூர் கேபிட்டல் ஃபண்ட்? இந்தியாவின் முதல் டீப் டெக் துணிகர மூலதன நிதியை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தியதுன்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த ஐஐடி அப்படின்னா ஐஐடி பாம்பே. ஓகே, ஹூ பிகேம் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் விமன்ஸ் T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்? பெண்கள் T20 சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா தீப்தி சர்மா. ஓகேவா, சோ இது டிசம்பர் மந்தோட டாப் 150 கரண்ட் அஃபேர். ஓகேவா, சோ டாப் 150 கரண்ட் அஃபேர்ல இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 50 கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அடுத்த 50 வந்து அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த 50 அதுக்கு அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ஒரு 150 கரண்ட் அஃபேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சோ அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நாம வந்து டாப் 1000 ஒன்லைனர் கரண்ட் அஃபேர் வந்து என்டிபிசிக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா, இன்னும் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா வீடியோ வந்து லென்த்தா போயிருங்கிறதுக்காக தான் நான் ஒன்லைனரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் இன்னும் டீடைலா படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல கரண்ட் அஃபேர் பிளஸ் கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து ஒன்லைனராவும் கொடுத்திருப்போம், டீடைல் எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்திருப்போம். சோ ஈஸியா படிக்கிற மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, சோ கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஒரு டைம் நீங்க வந்து 799 கரண்ட் அஃபேர் கோர்ஸுக்கு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருவோம். நீங்க வேற எந்த நியூஸ் பேப்பர் எதுவுமே ரெஃபர் பண்ண வேண்டாம். இதுலயே கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தொகுத்து ஒரே இடத்துல உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன் மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் அண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிரும். எப்போ 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 மட்டும் பே பண்ணா போதுமானது. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்சுக்கு 399 மட்டும் பே பண்ணுங்க. சோ நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து ஆப்ல 2500 இருக்கும். டீமுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். எஸ்டர்டே நம்ம கொண்டு போன மேக்ஸ் கிளாஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த கிளாஸையும் பாத்துருங்க. ஓகே, லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ லாஸ்ட் மினிட்ல இந்த ரிவிஷன் கிளாஸாவது பாருங்க. கரண்ட் அஃபேர் மட்டுமே 1000 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு 50 டிஸ்கஸ் பண்ணியாச்சு. சோ 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேரும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு மாசத்துக்கு டாப் 150 கரண்ட் அஃபேர். அப்ப 6 மாசத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கிட்ட வந்துரும். ஓகே, கரண்ட் அஃபேர் வந்து 1000 இல்லனா ஒரு 800 கரண்ட் அஃபேராவது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பா இதுல இருந்து என்டிபிசில கரண்ட் அஃபேர் எதிர்பார்க்கலாம். இன்னும் டீடைலா இந்த கரண்ட் அஃபேர்ஸை நான் படிக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸ்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.